ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் சார். ரெடி சார். டன். ஓகே, சிஎம் வராரு இப்ப உள்ள. அதுல இருந்தே வரும் சார். வராங்க, நீங்க விஷ் பண்றீங்க. எக்ஸலண்ட். ஒரே சமயத்துல வந்தாதான் அழகா இருக்கும், அதை பாத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் அபிஷியல்ஸ், 8 அபிஷியல்ஸ் உள்ள ஒவ்வொருத்தரா வராங்க, வந்து முடிக்கிறாங்க, நிக்கிறாங்க. அதை நீங்க லிசன் பண்றீங்க. நெக்ஸ்ட் மைக் கோஸ் டு செக்ரட்டரி சார்ட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேலான அன்புடன் திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஓகே, முடியுது. ராஜு சார் பேச ஆரம்பிச்சணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கம். என் பெயர் ஆர் ராஜு. நான் தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் செயலாளர். மயூர்வியாரில் 8வது பள்ளி கட்ட வேண்டும் என்று எங்கள் கனவை தமிழக அரசின் உதவியால் நிறைவேறியுள்ளது. இன்று அப்பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த மாண்புமிகு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அனுமதியுடன் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவியின் தாயார், பெற்றோர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். என் பெயர் கலா. எனது பூர்வீகம் சேலம் மாவட்டம். என் குழந்தைகள் டிடிஏ லோதி எஸ்டேட் பள்ளியில் படிக்கிறாங்க. நாங்கள் கல்யாணபுரியில் இருக்கிறோம். அங்கே இருந்து பள்ளிக்கூடம் மிகவும் தூரத்தில் இருக்குது. தினமும் பஸ்ஸில் அவ்வளவு தூரம் போய் வர வேண்டியிருக்கு. இதில் டெல்லி டிராஃபிக், பொல்யூஷன் போன்ற பிரச்சனைகள் வேறு இருக்குது. இதனால் எங்கள் குழந்தைகள் மிகவும் சிரமப்படுறாங்க. ஈஸ்ட் டெல்லின்னு எடுத்துக்கிட்டால் தனியார் பள்ளிக்கு தான் நிறைய இருக்குது. இப்போது மயூர்விகாரில் டிடிஏவின் 8வது பள்ளி தமிழக அரசின் உதவியோடு ஆரம்பிக்கப்படுறதை நினைச்சா ரொம்பவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது போல் மயூர்விகார் அம்மா பிளாக் கட்டப்பட்டதன் மூலமாக என் குழந்தைகள் மற்றும் இப்பகுதி குழந்தைகள் முகத்தில் ஏற்பட்டுள்ள சிரிப்பில் புரட்சி தலைவி அம்மாவையே தெய்வமாக காணலாம். 8வது தமிழ் பள்ளியை தொடங்கி வைத்து எங்கள் குழந்தைகளின் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு 7 தமிழ் பள்ளிகளின் பெற்றோர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே மூமெண்ட்டை காட்ட சொல்லுங்க. கேமராமேன் அப்படியே ஃபிக்ஸட் ஸ்லைடாக வேணாம், ஜஸ்ட் அப்படியே ஒரு மூவ்மெண்ட் பண்ணாதான் தெரியும். இல்லைன்னா ஃபோட்டோ காட்டுறேன்னு நினச்சிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பில்டிங்கோட போட்டோஸை வந்து சார் வந்து செக்ரட்டரி சார் இப்போ தான் பண்ண போறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் போட்டோ, ஃபர்ஸ்ட் அம்மா பிளாக் டிடிஏ சீனியர் செகண்டரி ஸ்கூல் மயூர்விகார் டெல்லி சொல்லி முடிக்கிறாரு. அவர் சொல்லும் போது எத்தனை ஃப்ளோர் இருக்குது, எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்கு எல்லாம் சொல்றாரு. முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் வியூன்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, இதுவும் நெக்ஸ்ட் வியூன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு, முடிச்சிடாரு. தென் மைக் கோஸ் டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ். பிரசிடென்ட் டிடிஏ கிட்ட மைக் போது அவரு பேசி முடிக்கிறார். சரி, பர்ஃபெக்டா வந்துடுச்சு. இப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் பார்ப்போம். இப்போ இளங்கோ சொல்லுங்க சார். இப்போ எக்ஸலண்டா வந்தது. ஆனரபிள் சிஎம் கிட்ட பிளேக் போகும்பொழுது அதை ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணும்பொழுது எனக்கு அந்த பிளேக், டிஜிட்டல் பிளேக் கரெக்டா ஓபன் ஆகுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கிளாப் பண்ற சவுண்டு வரணும். அந்த ஆடியோ எப்படின்னு பாத்துங்க. அதுக்கு அடுத்தது கலா மேடம் பேசும்பொழுது ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்குதுன்னு வந்து ஒரு பாயிண்ட் சேர்த்தா நல்லா இருக்கும் போல தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் சொல்றாங்கல்ல, அது ஏன்னா செக்ரட்டரி சைட்ல இருந்து ஒன்னும் வரல. ஏதாவது செக்ரட்டரி சார் ஷார்ட்டா முடிக்கிறாரு. அதுல பேசும்போது இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூல்ல வந்து இருக்குதுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம தெரியல, அது ஒரு பாயிண்ட். மற்றபடி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செகண்ட் கேமரா மூவ்மெண்ட்டை அந்த கேமராமேன் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டுறாப்ல மெயின் பில்டிங், அதை அப்படியே காட்டிட்டு இருக்காரு. அது வேண்டாம். ஒரு ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் மேல கீழே ஒரு ஸ்டில்ட்டு பண்ணாதான் அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு. இல்லைன்னா பிக்சடா ஒரு ஷாட் காட்டுற மாதிரி இருக்கு. செகண்ட் கேமரா சுவிட்ச் ஓவர் பண்ண அதை நீங்க பாத்துங்க. இப்ப இதை மட்டும் தான் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கலா மேடம் பேச முடிச்ச பிறகு டக்குன்னு வரணும். அந்த டைம் டிலே, ஏன்னா நீங்க டைம் எடுத்துக்கிட்டா இங்க அடுத்தது போக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சார் வந்து போட்டோஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட, பண்ண ஒர்க் வேஸ்டா போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப ப்ரோக்ராம் வந்து
கரெக்டா 11 o'clock நீங்க சேரை யூஸ் பண்ணுங்க, உட்காருங்க. 10:55 சேரை மூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கான்வாய் லெஃப்ட் ஆச்சு அது மாதிரி வரது எல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க அலர்ட் ஆகுங்க. மைக் ஆன் பண்ணி செக்ரட்டரி சார்ட்ட கொடுத்துடணும். அப்ப மைக்கு ஆஃப் ஆயிட போகுது. மைக் ஆன் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் MTNL காரங்க எல்லாம் லிங்க் காரங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். 11:10 உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் இப்போ ஸ்டேஜில் சேர் இருக்கலாமா இல்லை எடுக்கணுமா? அவங்க எல்லாம் நிற்க தான் போகிறாங்க. ஸ்டேஜில் சேர் இருக்கலாம்ல? இல்ல, ஸ்டேஜ்ல சேரை எடுத்துருவோம். ஏன்னா இப்ப யூனியன் மினிஸ்டர் வந்தாதான் இங்கேயும் சேர் போடுற மாதிரி இருந்தது. அது இல்ல, அதனால நீங்க சேரை எடுத்துருங்க. இப்ப வச்சுங்க 10:55 எடுத்துடணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பாத்துங்க. ஏன்னா எப்படி சிஎம் நிக்க போறாரு, அவர் உட்கார போறது இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் நிக்க தான் போறாரு. அதனால நீங்க சேரை எடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல சார். டன். ஓகே, தேங்க்யூ. மைக் பேட்டரி எல்லாம் மாத்தி வச்சுங்க. தேங்க்யூ. நோட்டட் சார். தேங்க்யூ. Check. Check. அவ்வளவுதான். Start. நீ சுவிட்ச் ஓவர் பண்ணு ராஜு. ஓவர். அவ்வளவுதான், ஓவர். முடிஞ்சு போச்சு. சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு இப்போ 2 செகண்ட் திருப்பி ஸ்டேஜுக்கு வந்து அவ்வளவுதான், ஓவர்.
check, check. ஓ இல்ல இல்ல கரெக்ட். பின்னாடி இருக்குது லைட், அது அப்படியே ஃப்ரண்ட்ல நிக்கும் போது மறைஞ்சிரும். சரி ஓகே டன். Check, check.
good morning all the audience. One request, please wear the mask properly and maintain social distancing. This is very important for the conduct of this program. Please wear the mask properly on your nose, cover your lips and maintain social distancing. So far as possible, please maintain social distancing. Thank you. இளங்கோ ஸ்டேஜுக்கு மட்டும் வாங்கம்மா, நீங்க மட்டும் வாங்க. இளங்கோ ஹலோ, யாரா ஒருத்தர் ஸ்டேஜுக்கு ஒரு ஆடியோ டெஸ்ட் கால். டெஸ்ட் கால் 1 2 3 4. நல்லா இருக்கு இளங்கோ. என்னுடைய ஆடியோ வீடியோ எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய ஷர்ட் கலர் தெரியுதா? 1 2 3 4 5. நீங்க எங்க இருப்பீங்க இளங்கோ? ஸ்டேஜா செகண்ட் கேமராவோட படி இங்க போயிருப்பேன் சார். இல்ல அங்க தெரிஞ்சிரும், உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல எங்களுக்கு. சரி ஓகே, நாங்க பாத்துக்கிறோம் சார். சைடுல நிக்கிறேன் சார், நோ இஷ்யூஸ். நீங்க எங்க இருக்கீங்களோ சைடுல அது கரெக்டா கான்செப்ட் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்துருங்க. நீங்க ஆப்போசிட்ல இருந்தீங்கன்னா கை தட்டுறது தெரியணும். எப்படியே நீங்க பாத்துக்கிடுங்க. ரைட். ஓகேவா? ஓகே ஓகே. ஏன்னா கீழே வந்து ஃபங்க்ஷன் முடிய போகுது, எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. சரி ஓகே ஓகே. யாரும் வெளியில போகல. சொன்ன உடனே 1 மினிட்ல வந்துடணும். செக்ரட்டரி சாருக்கு மைக் ஆன் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. சொல்லு தினேஷ். ராஜு இருக்காங்க. இளங்கோ ஒரு ஐடியா சார். சொல்லுங்க சார். செல்போன்ல யார் இருப்பீங்க லைன்ல நமக்கு? அது ஒரு சொல்லுங்களா, ஒரு ஐடியா கொடுங்க. சந்தோஷம் ராஜு இருப்பாப்ல சார். ராஜு ராஜுவும் சந்தோஷம் லைன்ல இருப்பாங்க, எது ஒண்ணா பேசிப்பாங்க. கரெக்டா? ஆமா சார். ஓகே டன். தேங்க்யூ. நீங்க பாத்துங்க. ஓகே, கிளாப் பண்ணணும் சார், அது மறந்துடுறாங்க, அது பாத்துக்க சொல்லுங்க. ஓகே சரி சரி ஓகே ஓகே சார். ஹலோ ஹலோ, சதீஷ் சார், சதீஷ் சார். ஸ்ட்ரீமிங்கை மாற்றாத. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரீமிங் பழைய லிங்க் தான் கொடுத்துருக்கோம், அதை மாற்றம் எப்படி நடக்கும்?
எத்தனை பேர் மேடம் அவனுக்கு புரியுதா? அந்த லிங்க்ல தான் போகணும். அந்த லிங்க் தான் எல்லாருக்கும் சார். நீ நீ இப்போ मैडम जैसे ये प्रोग्राम கிரவுண்டில் போயிட்டு பண்ணு. खत्म होने के बाद ठीक है और रंगनाथन सर जो आ रहे हैं तीनों ऊपर आएंगे बाकी कोई ऊपर नहीं आएगा உள்ள போய் பாரு और जो यूट्यूब का हमने भेजा சார் எல்லாம் மேலே வந்துடலாம் சார். 5 பேர் மேலே வந்துட்டோம். கொஞ்சம் மாஸ்க் கழட்டிட்டு படிக்கூடாது ஸ்லிப் ஆகுது நம்ம வாயில் இதாகும் டெஸ்டிங் Mic 1 2 3. Mic 1 2 3 1 2 3. No, you are not doing it. இல்லை நீ சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோக்ராம் இதை தான் போட்டு விடுவானோ இன்னும் உன் இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கு. மாஸ்க் போட்டு படிக்க முடியல அட்டாகுது நான் அந்த
Check, check, check. Check, check. Check, check. Check, 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 check. Check, 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 check. Test call 1 2 3 4 5 5 4 3 2 1. Sir, another 5 minutes la program start ஆகும் sir. Another 5 minutes. சார் ரெடியாக இருக்கும் சார், ரெடியாக இருக்கும். எஸ் மா இளங்கோவோட ஆடியோ பாரு சார். ஆடியோ எடுத்து விடுங்க சார், எடுத்து விடுங்க, ஒரு வாட்டி செக் பண்ணலாம். சார் ஆடியோ இளங்கோ ஆடியோ வீடியோ ஓகேவா? உங்க ஆடியோ தெளிவா இருக்குமா? ஆடியோ தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க மைக் ஆன் பண்ணி கொடுத்துருங்க, பாத்துக்கலாம். another 5 minutes கீழே ப்ரோக்ராம் முடிய போகுதுன்றாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ. செக் செக் செக். எல்லாம் அலர்ட்டா இருங்கப்பா. அலர்ட். கீழே ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு, கீழே ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. அலர்ட்டா இருங்க. another 5 minutes. டெஸ்ட் கால். டன். சார் ஆரம்பிக்க போகுது. 5 பேர் இருக்கணும். 1 2 3 4 5 பேர். சரி பாத்துங்க. ஓகே, டன். ஒரு விஷயம் ஒண்ணே வந்தா ஒண்ணே வந்தா. ராஜு அலர்ட். ராகேஷ் கேமராமேன் அலர்ட்ல வச்சுங்க. செக்ரட்டரி சார், நீங்க ஜஸ்ட் ஒரு ஆடியோ மட்டும் வருதான்னு மட்டும் பாத்துங்க சார். உங்க மைக் 1 2 3 4 5 5 4 3 1 தெளிவா இருக்குல்ல சார்? 1 2 3 4. ஓகேங்க சார். ஓகே, வருதுங்க சார். ஓகே, தேங்க்யூ.
உள்ள இருக்க Tea and house and function side, please be ready. Program is going to start another 2 minutes. சார் இந்த டோரை பார்த்துட்டு இருக்கு சார், இது வழியா தான் வருவாங்க. செக் பண்ணுவா. 1 2 3 4 5 6. ரெடிங்க சார்? செக் செக். வணக்கம். பள்ளி கல்வித்துறை விளக்க உரை அரசு முதன்மை செயலர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளி கல்வி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு புதுடெல்லிக்கான தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தில்லி தமிழ் கல்வி கழகத்தின் சார்பில் தில்லியில் உள்ள மயூர் விஹாரில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட 5 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள 8வது தமிழ் பள்ளி கட்டடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் ஸ்டார்ட் பண்ணலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். என் பெயர் ஆர் ராஜு. நான் தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் செயலாளர். மயூரியால் 8வது பள்ளி கட்ட வேண்டும் என்று எங்கள் கனவை தமிழக அரசின் உதவியால் நிறைவேறியுள்ளது. இன்று அப்பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கும் மாண்புமிகு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அனுமதியுடன் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவியின் தாயார், பெற்றோர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு
எனது பணிவான வணக்கம். என் பெயர் கலா. நான் பூர்வீகம் சேலம் மாவட்டம். என் குழந்தைகள் டிடிஏ லோதி எஸ்டேட்டில் படிக்கிறாங்க. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்குது. நாங்கள் கல்யாணபுரியில் இருக்கிறோம். அங்கே இருந்து பள்ளிக்கூடம் மிகவும் தூரத்தில் இருக்குது. தினமும் பஸ்ஸில் அவ்வளவு தூரம் போய் வர வேண்டியிருக்கு. இதில் டெல்லி டிராஃபிக் பொல்யூஷன் போன்ற பிரச்சனைகள் வேற இருக்குது. இதில் எங்கள் குழந்தைகள் மிகவும் சிரமப்படுறாங்க. ஈஸ்ட் டெல்லின்னு எடுத்துக்கிட்டா தனியார் பள்ளிகள் தான் நிறைய இருக்குது. இப்போ மயூரி விகார் டிடிஏவின் 8வது பள்ளி தமிழக அரசின் உதவியோடு ஆரம்பிக்கப்படுறதை நினைச்சா ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது போல் மயூரி விகார் அம்மா பிளாக் கட்டப்பட்டதன் மூலமாக என் குழந்தைகள் மற்றும் இப்பகுதி குழந்தைகள் முகத்தில் ஏற்பட்டுள்ள சிரிப்பில் புரட்சி தலைவி அம்மாவையே தெய்வமாக காணலாம். 8வது தமிழ் பள்ளியை தொடங்கி வைத்து எங்கள் குழந்தைகளின் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு 7 தமிழ் பள்ளியின் பெயர்கள் பெற்றோர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஸ்கூல் பில்டிங் உடைய லைவ் வியூ சார், இது ஃப்ரண்ட் வியூ சார். இது அங்கே 8வது அந்த அசோசியேஷனுடைய 8வது பள்ளி சார். இது சைடு வியூ, அந்த ஸ்கூலுடைய சைடு வியூ சார். இதெல்லாமே அங்கே லைவ் கேமரா மூலமாக சார் இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க சார். சார் இது நம்முடைய பில்டிங் சில பிக்சர்ஸ் வச்சு இருக்கோம் சார். ஒரு 5 கோடி நம்முடைய அரசால் கொடுக்கப்பட்டு இருக்குது சார். இது 4 ஃப்ளோர்ஸ் அந்த பில்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு இதான் சார் மெயின் ஃப்ரண்ட் வியூ சார். டிடிஏ டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சார். பேர் அம்மா பிளாக்கு பேர் வச்சுருக்காங்க சார். ரொம்ப மிக பெரிய பில்டிங் சார். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு வியூ சார், அந்த பில்டிங்குடைய இன்னும் ஒரு வியூ சார். நெக்ஸ்ட். தேங்க்யூ. நன்றி. தமிழ் கல்விக் கழக தலைவர் அவர்கள். வணக்கம். நான் டெல்லி தமிழ் கல்விக் கழகத்தின் தலைவர் சூரியநாராயணன் பேசுகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே மற்றும் தமிழக அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய 8வது பள்ளி, அதுவும் 8ஆ கனவாக இருந்த 8வது பள்ளியை தமிழக அரசின் உதவியோடு, மாண்புமிகு தமிழக முதல்வரின் நிதி உதவியோடு கட்டி முடித்துள்ளோம். இதற்கு உதவி செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக உயர் அதிகாரிகள், தமிழக அமைச்சர்கள், பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அவ்வளோதான் சார். இங்கே கண்டினியூ பண்ணலாம். சேர் போட்டுடலாம். சேர் இங்கே மேலே அரேஞ்ச் பண்ணுறேன். Good morning, everybody. I hope I'm audible to everybody because we are all in mass. I hope I'm audible. Yeah, there is going to be a little delay because we are going to commence with the program in Delhi and the stage has to be set for that. So please bear with us for the little delay that will be there. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொற்கரங்களால் 8வது பள்ளி திறக்கப்பட்டது. அதன் பிறகு இன்று நம்முடைய நிகழ்வுக்காக மேடை அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைவரும் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ப்ளீஸ் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் இடைவெளி விட்டு இருங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய விழாவானது இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது.
Now I request Thiru A. Neduncherian to please come on to the stage. I also request Major General Surinder Pavamani to come on to the stage. Thank you, sir. Now I request Mr. Ranganathan. Oh, he is not here. I request our secretary to come on to the stage. Thank you, sir. I request Maithili madam to come on to the stage. Thank you, ma'am. We will start with the lighting of the lamp. Light symbolizes the absence of darkness, grief, and unhappiness. As a result, the Almighty's divine grace is spread all over the place. Flame symbolizes wisdom and knowledge. A lamp teaches us to be upright, rise upwards, and dispel darkness. The oil in the lamp symbolizes negative tendencies, and the wick symbolizes ego. Both these perish as the flame burns upwards. Let us bow down to knowledge, which is the greatest form of wealth. I think Mr. Ranganathan is here. Welcome, sir. Please come on to the stage. Thiru A. Neduncherian, sir, could you please move on to light the lamp? Major General Surinder Pavamani, sir, please. Ranganathan, sir, please. Our Secretary, Thiru R. Raju, and our Academic Director, Mrs. Maithili. எச்செயலையும் நாம் தொடங்கும் முன் குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுதல் நமது மரபு. அதன்படி இன்றைய விழாவிற்கு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. Let us now invoke God's blessings with a prayer song by our students Sridhar and Vidya. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும்
தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. I now request Mrs. V. Mathli, Academic Director of DTA Schools, to give the welcome speech. Can you take off the mask? With mask or with mask? Because it's not safe, the mic. Okay. Can you take it off? No. Good morning to one and all here. On behalf of DTEA Schools, it's my privilege to welcome His Excellency Thiru Edappadi K. Palaniswamy, Chief Minister, Tamil Nadu. The institution is very grateful to you, sir, for having kindly accepted our invitation and for sparing your valuable time to honor us by being the chief guest for the inauguration function for the AMMA block of the Mayur Vihar campus. Dr. Ramesh Pokhriyal Nishank, Honorable Minister of Education, is unable to attend the function due to some urgent work. However, he has sent his best wishes for the occasion. I extend a hearty welcome to Shri Nedunchezhiyan, IAS, Deputy Commissioner MCD. Sir, DTA School welcomes you. It's indeed an honor to welcome Shri Hitesh Kumar Makhwana, Principal Resident Commissioner, Tamil Nadu House. Due to this pandemic situation, we have connected with the dignitaries at Chennai and the Tamil Nadu House virtually. We also welcome Major Pavamani, alumnus of the 1980 batch of Pusa Road School. On an auspicious occasion like this, it's my pleasure indeed to welcome one and all present here, members of the management, principals and staff of the DTEA family, parents, our alumni, well-wishers, and our dear children who are also joining us virtually. Adhering to the instructions during the pandemic, an arrangement of live screening has been made in 2 of our schools for all the staff members. I extend a very warm welcome to them. I also take this opportunity to welcome Mr. Ranganathan, who is here with us. It's indeed my pleasure to be a part of this historic event, the inauguration of DTEA Senior Secondary School at Mayur Vihar. DTEA School was established on the day of Vijayadashami in the year 1923, and in a span of 97 years, it has branched out into 8 schools providing quality education for generations. It's a matter of pride that we are all here to witness the inauguration of the new school. I also welcome each one of those who have connected to us on the virtual platform. Thank you very much. Thank you, Mathli ma'am, for that. Now we shall be honoring the special guests, and the honoring will be done by the Secretary, Thiru R. Raju, and I would call upon Mr. A. Nedunchezhiyan, IAS, Deputy Commissioner, EDMC. திரு நெடுஞ்செழியன் டெப்டி கமிஷனர் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் நம்மிடையே இன்று உள்ளார்.
அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது போல ஐயா அவர்கள் இல்லாமல் இந்த 8வது பள்ளி இல்லை என்றே சொல்லலாம். ஆரம்பம் முதல் இன்று வரை ஒவ்வொரு தருணமும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நல்ல மனம் படைத்தவர், உதவும் குணம் கொண்டவர். நமது 8வது பள்ளியின் வளர்ச்சியின் ஒவ்வொரு படியிலும் இவரின் பங்கு போற்றுதற்குரியது. இவர் கொரோனா காலத்திலும் விட்டு கொடுக்காமல் வந்திருப்பது நமது தமிழினத்திற்கு கிடைத்த பெருமையாகும். ஐயாவை கௌரவிக்க நமது தில்லி தமிழ் கல்விக் கழக செயலர் திரு ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, sir. Now I call upon Major General Surinder Pavamani, Sena Medal, Additional Director General, Army Headquarters, Delhi. Thank you, sir. Now I call upon Mr. Ranganathan, IPS, to be honored by our secretary. I request Mrs. Shanta Devi Raman, advocate of DTA, also advocate in the Supreme Court, to be honored by our secretary. Yes, I said that. Yeah. She works as advocate in the Supreme Court, in the High Court, and is the advocate of DTA. Maithili ma'am is going to honor her. Thank you, ma'am. I call upon Mr. Satish Prabhu, Executive Engineer, Tamil Nadu House, and he is going to be honored by Shri A. Nedancherian, IAS, Deputy Commissioner. I call upon Mr. Siddharth, contractor. He is also to be honored by Shri A. Nedancherian. In the meantime, let me tell you something about Sir in English, Nedancherian Sir, a constant supporter and well-wisher of DTA, a very dynamic and zealous person who always goes out of the way to help us in all possible ways, an unassuming and silent supporter on all occasions. He refused to come as the chief guest since he abhors glory and publicity. When our principal, Mrs. Meena Sani, told him that he is to take part in the function as the chief guest, he refused. But when she told him that he is a part of the DTA family, he was silenced and he was left with no other option but to comply. And he did it readily with a smile on his face. He was very enthusiastic thereafter. We are so glad to have him here today with us. Next, I call upon Mr. Arvind Bhatnagar, architect. He is also to be honored by Shri A. Nedancherian. Okay. Ranganathan sir, could you please do the honors?
தமிழ் அமைப்பின் சார்பாக டிடிகே கண்ணன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரை சிறப்பு செய்ய சுரேந்தர் பவமணி, சேனா மெடல் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி அவர்களை பணிவுடன் வேண்டுகிறேன். யார் ஜெயக்குமார்? அடுத்தது நமது தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கும் திரு சக்தி பெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவரை கௌரவிக்குமாறு மிஸ்டர் சுரேந்தர் பவமணி, சேனா மெடல் அடிஷனல் டைரக்டர் அவர்களை பணிவன்புடன் வேண்டுகிறேன். அவருக்கு சஞ்சய் ரெண்டு மெடல். I request Mr. Jay Kumar to come on to the stage. Sir? Yes, sir. Thank you. Major General Surinder Pavamani is honoring Mr. Jay Kumar. I now request now I call upon Mrs. Jayashree to talk about the journey of DTA in brief. Vanakkam. To talk about a DTA in brief, that's very difficult. It's a 97-year-old school, and there is so much to say. So, still I'll try to speak very briefly. Distinguished guests of the day, Shri Nedunjeriyan, IAS, Deputy Commissioner, EDMC, Shri Nanganathan, Sir, IPS, esteemed dignitaries, present here, members of the DTA management, Major General Pavamani, principals, staff of DTA, parents, alumni, and well-wishers who have connected to us virtually to be a part of this historic event. It is my honor and privilege to take you through this journey of this prestigious institution. DTA, a 97-year-old linguistic minority institution, has its 7 branches in prime locations in the capital, and today we are all here to witness the birth of yet another branch here at Mayur Vihar. The story began in 1923, when the school was established by Shri P.H.S. Iyer with 1 pupil under the shades of the tree. From this point to reach the pinnacle, this great institution has grown leaps and bounds, spread over in the capital. The school was originally started with the intention to serve the interests of the then small Tamil community and ensure that the children learn their mother tongue and culture. The first school in Mandir Marg was followed by the second in Lodi Estate, then Lakshmi Bai Nagar, Pusa Road, R.K. Puram, Moti Bagh, and then Janakpuri, and now at Mayur Vihar. Each of the branches has a unique and proud history of being inaugurated by stalwarts like Pandit Jawaharlal Nehru, Shri Kamarajar, just to mention a few. The foundation stone of the 8th school at Mayur Vihar was laid by Shri Venkaiah Naidu, then Honorable Minister, Housing and Urban Development, Government of India, and presently the Honorable Vice President of India. The foundation stone of AMMA block was laid by Honorable Chief Minister of Tamil Nadu, Shri Edappadi Palaniswamy Sir, in October 2018. Today, the 8th school has been inaugurated again by
Honorable Chief Minister himself, and is open to inspire future generations. The 97-year-old long story with innumerable significant milestones cannot be narrated in brief. It is the sacrifice and contributions of many unsung heroes that today we are reaping the benefits. Today, on this occasion, DTA wishes to pay tribute to all those who have contributed in this journey. The dream of the 8th school at Mayur Vihar dates back to the year 1982. The official procedures began in 1983 with the DDA. After a few years, a land was allotted which was cancelled later due to no action taken by the then management. A case was filed for the same and also dismissed. So, the journey wasn't a smooth one at all in the beginning. But difficult roads often lead to beautiful destinations. In 2010, the new management took over, which was led by Shri R. Raju, DTA Secretary. With this, a ray of hope was seen as he took up this challenge to fulfill his dream. With enormous efforts, the DTA allotted this land for DTA. At this juncture, I would like to take this opportunity to mention that Shri Nedunjayan sir, who is with us today, has supported DTA in a big way. We wish to express our deep felt gratitude and thanks for your huge support, sir, that it is only due to your genuine interest and efforts that this project could progress and finally be accomplished. It is only due to your priceless guidance that we could get the official procedures passed smoothly. Thank you very much, sir. In 2017, with Shri Muruganandam IAS as the Principal Resident Commissioner and Shri Jasbir Singh Bajaj IAS at Tamil Nadu House in Delhi, the progress caught pace. I take this opportunity to send out our gratitude and thanks to Muruganandam sir for his immense support. His invaluable contribution cannot be appreciated in mere words. It is his concern for the Tamil community and sincere selfless efforts for the society that the request for contribution and financial support made to CM Tamil Nadu was processed and passed. It is only due to his precious guidance that a contribution of 5 crores was granted from the Tamil Nadu government. DTA will ever be grateful to him for his great service to the society. The construction of DTA Mayur Vihar was started in January 2019 as per the green building concept. This campus is spread over 2 acres as you see. The 5-floor towering building has 3 entry gates, a huge basement with 47 rooms that includes 37 classes, library, labs, etc. The building also houses an admin block and principal's office with attached restrooms. A spacious reception, all with false ceiling. Each floor is built on 11,000 square feet. On your tour into the building, you will notice the UPVC windows which make the rooms soundproof, granite finish, floor tiles, etc. All the rooms are high-tech with provision of data system, CCTV surveillance, latest public addressing system. There is a special provision for the physically challenged in the restrooms. Ramps and railings have also been provided. The basement area is 16,000 square feet, which can accommodate about 100 vehicles at a time. There are 2 staircases and 2 Schindler lifts that cater to all the floors. Other facilities like internal and external firefighting system, generators, underground water storage with a capacity of 2 lakh liters, 30,000 liters of PVC tanks, RO systems with water coolers, 2 in each floor, and water harvesting system have been provided adhering to the latest norms. A solar-powered electrical system is also in the pipeline. The total construction cost is approximately rupees 14 crores, out of which 11 crores has been paid. The Tamil Nadu government has supported this project by its generous contribution of 5 crores. The rest has been managed by the DTA management. The mammoth task, which seemed impossible at one time, has turned into reality largely due to the efforts of our strong, determined, tireless, energetic, dynamic, and resolute Secretary, Sir, Shri R. Raju. A big hand in appreciation to DTA secretaries whose efforts have paid off. A journey of 1,000 miles begins with a single step. It is so true. DTA made a humble beginning in 1923 with 1 pupil school. It soon will be celebrating its centenary in 2023.
with 10,000 pupils in 8 schools in a span of more than 9 decades, this institution has matured into a prestigious and renowned one. The school can proudly claim for having trained several generations of South Indian students, in addition to the students from non-Tamil community who have grown into distinguished citizens in the walks of life. Doctors, bureaucrats, scientists, musicians, defense personnel, artists, and other professionals. With the opening of the 8th school, DTA is the largest linguistic minority institution in the capital. The management led by Sri R. Raju is striving towards achieving quality education and making DTA one of the most reputed government-aided schools in the capital. Thank you so much for being a part of the story of DTA. Thank you so much. Thank you, Jayashree Madam. At the outset itself, she had said that briefing about the DTA schools is going to be a Herculean task. And since she wasn't able to complete all of it, we have Mrs. N. Usha to go on with the rest of the story. Thank you. One of our guests, Mr. Ranganathan, wants to speak a few words. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். 1983 ஏசிபி டெல்லி போலீஸாக ஜாயின் பண்ணதுலேருந்து டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷனோட வளர்ச்சியை பார்த்துட்ருக்கேன். இந்த 8வது பள்ளிக்கூடத்தை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் 1983 வந்திருப்போ பேப்பரில் பார்க்கும்போது ஸ்டேட் போர்டில் நம்பர் 1 பொசிஷன் டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இதே தான். அந்த புகழை நம்ம திரும்பவும் கொண்டு வரணும். என்னுடைய சீனியர் ஆஃபீஸராக இருந்த திரு ராமகிருஷ்ணன் ஐபிஎஸ் ரிட்டையர்ட், அவரும் இந்த ஸ்கூலில் படித்தவர் தான், டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன் ஸ்கூலில். அதே மாதிரி நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நான் மீட் பண்ணியிருக்கேன், அவங்களும் இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அதே அளவுக்கு திரும்பவும் நம்ம புகழை பெறணும். இந்த சமயத்தில் நான் 3 பேரை கண்டிப்பாக நினைவு கூற விரும்புகிறேன். திரு உதயகுமார் ஐஏஎஸ், இப்போ புதுச்சேரியில் இருக்கார். திரு நெடுஞ்செழியன் இங்கே நமக்கு நடுவில் இருக்கிறாரு. திரு முருகானந்தம் சார், அவர் இப்போ சென்னையில் இருக்கார். உதயகுமார் சாரும் நெடுஞ்செழியன் சாரும் டிடிஏயில் இருந்தப்போ தான் இந்த லேண்ட் அலாட்மெண்ட்டுக்கு இனிஷியலி வந்த தடைகளை மீறி அவங்க நோட் ஷீட்லாம் போட்டு இந்த லேண்ட் அலாட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சு அலாட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க முதல்ல ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி நடுவில் சில தடங்கல்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி முருகானந்தம் சாரும் இந்த பள்ளிக்கூடம் கட்டிடம் வளர்வதற்கு தேவையான நிதி உதவிகளை பெறுறதில் ரொம்பவும் உதவியாக இருந்தார். நான் இந்த 35 வருஷமாக டெல்லி போலீஸில் இருந்த வரைக்கும் டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷனுடைய பல செயல்பாடுகளில் இணைந்துள்ளேன் அவ்வப்போது. ஆனால் இந்த 8வது ஸ்கூல் இங்கே அதுவும் மயூர் விஹாரில் வர்றதை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால உடனே போக வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.
தாங்கள் இன்று முக்கியமான அலுவல்கள் இருக்கின்ற நேரத்திலும் எங்களுடன் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் கூறியது போல நாங்கள் அனைத்து பாடங்களிலும் 100% தேர்ச்சியை எட்டி கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் 2 பேர் பேசுவீங்களா? அப்போ 1923 தோற்றுவிக்கப்பட்ட தில்லி தமிழ் கல்விக் கழகம் தில்லியிலுள்ள மொழி சிறுபான்மையினருக்குரிய நிறுவனங்களில் மிகவும் பெருமைக்குரிய கல்வி நிறுவனமாகும். மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள், விஞ்ஞானிகள், இசை வல்லுநர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், கலைஞர்கள் மற்றும் பல்துறை வல்லுநர்களை உருவாக்கிய பெருமை இப்பள்ளிகளுக்கு உண்டு. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவர் மதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இது குமரகுருபரர் நீதிநெறி விளக்க பாடலில் சொல்லியிருக்கிறார். ஒருவர் ஒரு செயலை எடுத்துக்கொண்டு விட்டால் அந்த செயலில் வெற்றி அடையும் வரை தூக்கம், பசி என்று எதையுமே தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த செயலில் வெற்றி காண்கின்ற வரை கருமமே கண்ணாயினார் என்று தன்னுடைய செயலில் மட்டுமே கண்ணாக இருப்பாராம். அதேபோல் நமது செயலர் திரு ராஜு மற்றும் தில்லி தமிழ் கல்விக் கழக உறுப்பினர்கள் அனைவரும் இரவு பகல் பாராது உழைத்து இன்று எட்டாக்கனியாக இருந்த 8வது பள்ளியை கட்டி முடித்துள்ளார் என்பதை நினைக்கும் பொழுது இது கனவா அல்லது நினைவா என நம்மை வியக்க வைக்கின்றது. தலைநகர் தில்லியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பில்டிங், நம்ம வீட்டிலலாம் ஒரு இத்தினோண்டு ஒரு ரூமு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு வேலைன்னா எவ்வளவு கஷ்டம். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான பில்டிங் நம்ம கண்ணு முள்ள நிற்கிறது அப்படின்னா அதுக்கு தில்லி தமிழ் கல்விக் கழக உறுப்பினர்கள் எவ்வளவு உழைத்திருப்பார்கள் என்று பாருங்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாமே நாம். நன்றி, உங்களுக்கும் நன்றி. செயலர் திரு ராஜு அவர்கள் ஆட்சிக்கு வந்தபொழுது நம் கைவிட்டு சென்றிருந்த மயூர் விகார் நிலம் என்ற இக்குழந்தையை மீட்டெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து இன்று உலகமே போற்றும்படி செய்துவிட்டார். இது நாம் தமிழினத்திற்கு கிடைத்த பெருமையாகும். அன்ன சத்திரம் 1000 அமைத்தலின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கிணங்க இந்த 8வது பள்ளியின் மூலம் லட்சக்கணக்கான குழந்தைகள் கல்வி பயில வழி செய்துள்ளார். இதோ 8வது பள்ளிக்கு செல்வோமா? தலைநகர் தில்லியில் முக்கியமான பகுதிகளில் தன்னிகரில்லா பெருமையோடு தில்லி தமிழ் கல்விக் கழகம் 97 ஆண்டுகளாக கல்வி பணியாற்றி வருகின்றது. அதன் கீழ் 7 பள்ளிகள், ஏறத்தாழ 7000 மாணவர்கள் மற்றும் 350 மிகச்சிறப்பான ஆசிரியர்களுடன் பணியாற்றி வருகின்றன. அனைத்து பள்ளிகளும் பெருந்தலைவர்களை கொண்டு திறந்து வைக்கப்பட்ட வரலாற்று பெருமை உடையன. முன்னாள் இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சராகவும் இன்றைய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவராகவும் விளங்குகின்ற திரு வெங்கையா நாயுடு அவர்களால் மயூர் விகாரில் உள்ள 8வது பள்ளிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்பள்ளியின் அம்மா பிளாக்கிற்கான அடிக்கல் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அக்டோபர் 2018 நாட்டப்பட்டது. இன்று அப்பள்ளி வருகின்ற எண்ணற்ற தலைமுறைகளுக்கு எழுச்சியூட்டும் வகையில் திறப்பு விழாவிற்கு தயாராகி திறப்பு விழாவும் செய்துவிட்டோம். தில்லி தமிழ் கல்விக் கழக மயூர் விகார் பள்ளி 2019 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்டு முதற்கட்ட பணிகள் நிறைவுற்று 12/11/2020 அன்று திறக்கப்பட்டது. இப்பள்ளி கட்டிடம் சுற்றுப்புற சூழலை கருத்தில் கொண்டு வளங்களை திறமையாக பயன்படுத்தும் பசுமை கட்டட தொழில்நுட்பத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் பார்க்கலாம் இந்த எல்லா அமைப்புகளுடன் இருக்கா இல்லையான்னு. 2 ஏக்கர் நிலப்பரப்பில் விரிந்து கிடக்கும் இப்புதிய 5 மாடி பள்ளி கட்டிடம் தேக்கு மரத்திலான 3 நுழைவாயில்களையும் ஒரு கீழ்த்தளத்தையும் கொண்டுள்ளது. வகுப்பறைகள், பெரிய நூலகம், ஆய்வுக்கூடங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 37 அறைகளையும் கொண்டுள்ளது. அத்துடன் பள்ளி முதல்வர் அறை, நிர்வாகத்தினர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அறை, அவற்றுடன் இணைக்கப்பட்ட ஒப்பனை அறைகள், மேலும் விசாலமான 600 சதுர அடிப்பரப்பில் அமைக்கப்பட்ட ஒப்பனை உட்கூரையுடன் கூடிய வரவேற்பறை ஆகியவற்றை உள்ளடக்கிய
குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய நிர்வாக பிரிவினை கொண்டுள்ளது. ஒவ்வொரு தளமும் 11,000 சதுர அடிகளில் நிர்மாணிக்கப்பட்டு இக்கட்டடத்தின் மொத்த பரப்பளவு 70,000 சதுர அடிகளாக உள்ளது. ஏறக்குறைய 720 சதுர அடிகளில் மிக பெரிய எதிரொலி கேட்காத அறைகள் 6, UPVC ஜன்னல்களுடன் 2 மரக்கதவுகளுடன் காற்றோட்டத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. தரைத்தளத்தில் கிரானைட் ஓடுகள் போடப்பட்டுள்ளன. அறைகள், தாழ்வாரங்கள், ஒப்பனை அறைகள் ஆகியவற்றில் கஜாரியா ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. வரவேற்பறை வருவோரை வரவேற்கும் விதத்தில் நவீன தோற்றத்துடன் அழகு அமைக்கப்பட்டுள்ளது. தரவுத்தள மேலாண்மை அமைப்பிற்கான கணினி, இணையதள வசதிகள் தொழில்நுட்பத்தை விரிவாக்க பயன்படுத்தும் வகையில் எல்லா அறைகளிலும் செய்யப்பட்டுள்ளன. வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகம் முழுமையும் தொழில்நுட்பம் மிக்க CCTV கேமரா கண்காணிப்பில் உள்ளன. வசதியான செய்தி தொடர்புக்காக பொது ஒலிபெருக்கி அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் ஆசிரியர்களுக்கு 2, மாணவர்களுக்கு 2, மாணவிகளுக்கு 2 என 6 ஒப்பனை அறைகள் நவீன கட்டட கலை அமைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கென தனியாக ஒப்பனை அறைகள் உள்ளன. சாய்வு தளங்களும் பாதுகாப்பு கைப்பிடி கம்பிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் 100 வாகனங்களை நிறுத்தும் வகையில் 16,000 சதுர அடிப்பரப்பில் கீழ்த்தளம் அமைந்துள்ளது. அனைத்து தளங்களிலும் பயன்படுமாறு 2 படிக்கட்டுகளும் 2 சின்லர் மின்தூக்கிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதிநவீன வசதிகள் அனைத்தும் அதில் பொருத்தப்பட்டுள்ளது. உள் மற்றும் வெளி தீயணைப்பு அமைப்புகள், ஜெனரேட்டர்கள், நிலத்தடியில் 2 லட்சம் லிட்டர் அளவுக்கு நீர் சேமிக்கும் தொட்டி, 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டிகள், ஒவ்வொரு தளத்திலும் குளிர்விக்கும் வசதியுடன் கூடிய சுத்தமான குடிநீர் வழங்கும் 2 அமைப்புகள், மழைநீர் சேகரிப்பு ஆகியன சமீபத்திய விதிகளுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளன. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் அமைப்பு அமைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்பணியும் விரைவில் நிறைவேறிவிடும். இப்பள்ளி கட்டடத்துக்கான டெண்டர் 13.40 கோடிக்கு வழங்கப்பட்டது. வந்தவற்றுள் மிகவும் குறைவான மதிப்புடைய டெண்டராக இருந்த 12.25 கோடிக்கான டெண்டர் DTAவால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 14.25 கோடிக்கு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அதில் 11 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. அதில் 5 கோடி ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. மீதி செலவு தொகையை தில்லி தமிழ் கல்விக் கழகம் ஏற்றுள்ளது. தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் கௌரவ செயலர் திரு ராஜு கூறுகையில், தில்லியில் மொழி சிறுபான்மையினருக்குரிய கல்வி நிறுவனங்களுள் தில்லி தமிழ் கல்விக் கழகம் மிக பெரும் நிறுவனமாக திகழும் வகையில் மயூர் விகாரில் 8வது பள்ளியை திறப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும், 2010 கண்ட கனவு கடவுளின் அருளாலும் நிர்வாக குழு உறுப்பினர்களின் அயர்வற்ற முயற்சியினாலும் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் உதவியாலும் நனவாகியுள்ளது என்றும், தமிழ் சமூகத்திற்கு சேவை செய்யும் பணியை DTA மயூர் விகார் பல தலைமுறைகளுக்கு முன்னெடுத்து செல்லும் என்றும் நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும் என்பதில் நாங்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம் சார். இவர் 8வது பள்ளியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து இதற்கு முன் நம் 7 பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உறுப்பினர்கள், தற்பொழுது ஆட்சியில் உள்ள உறுப்பினர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நமது தில்லி தமிழ் கல்விக் கழக பள்ளிகளில் பல முன்னேற்றங்களை செய்துள்ளனர். அவற்றை பற்றி ஒரு சிறு 7வது பள்ளியை கட்டி முடித்து விட்டதோடு மட்டுமல்லாமல் செயலர் திரு ராஜு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் முன்னாள் மாணவர்களின் உதவியுடன் நல்ல பல திட்டங்களை 7 தில்லி தமிழ் கல்விக் கழகத்திலும் செயல்படுத்தி வருகின்றனர். வெறும் கரும்பலகைகளை பயன்படுத்தி மட்டும் வகுப்புகள் எடுக்காமல் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக டிஜிட்டல் போர்டு மூலமாக பாடங்களை விளக்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். குறைந்த கட்டணத்தில் பேருந்து வசதி, அதுவும் பாதுகாப்புடன் கூடிய வசதி. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு வகுப்பறையிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டுள்ளது. அமர்வதற்கு வசதியான இருக்கைகள், குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது.
ஒவ்வொரு துறையிலும் தகுதி வாய்ந்தவர்களை வரவழைத்து ஆசிரியர்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. என தரமான ஆசிரியர்கள் நல்ல பயிற்சி கிடைத்தால் தமது தில்லி தமிழ் கல்விக் கழக மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் என்ற நல்ல எண்ணத்தில் இது போன்ற பயிற்சி வகுப்புகளை அவ்வப்பொழுது நமது செயலர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தமிழ் மொழி அறிவை வளர்க்கும் வகையில் 7 பள்ளிகளுக்கிடையே இலக்கிய மன்றத்தின் சார்பில் பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றது. கடந்த ஆண்டு இலக்கிய மன்ற பரிசளிப்பு விழாவில் கண்காட்சியும் நடத்தப்பட்டது போற்றுதற்குரியது. தமிழ்நாடு சுற்றுலாத்தலம், உடை, உணவு என பல தலைப்புகளில் கண்காட்சி வைக்கப்பட்டது. பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்பொழுது 7 பள்ளிகளுக்கிடையே விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படுகின்றது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சாதாரண முறையில் இல்லை, பிரம்மாண்டமான வகையில் தான் நடத்தப்படுகிறது. இதற்காக அனைத்து மைதானங்களும் சரி செய்யப்பட்டுள்ளது. பலவிதமான விளையாட்டு சாதனங்களும் வாங்கப்பட்டு மைதானங்களில் பொருத்தப்பட்டுள்ளதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் விளையாடுகின்றனர். கொரோனா காலத்திலும் படிப்பில் எந்தவிதமான தடையின்றும் இயங்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதோடு அனைத்து விழாக்களையும் விர்ச்சுவல் முறையில் நடத்த ஏற்பாடு செய்துள்ளார். கடந்த சில வருடங்களாக ஆகஸ்ட் 15 அன்று செங்கோட்டையில் நடைபெறுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியான சுதந்திர தின நிகழ்ச்சியை தில்லி தமிழ் கல்விக் கழக மாணவர்களும் நேரில் கண்டு களிக்க ஏற்பாடு செய்துள்ளார் நமது செயலர் அவர்கள். இது மிகப்பெரிய வாய்ப்பு நமது குழந்தைகளுக்கு. நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது கரண்ட் கட் ஆகிடும், பார்க்க முடியாமல் போகலாம், என்ன நிறையா பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்க நேராக போய் பார்க்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸியாக நம்மளுக்கு அட்மிஷன் வாங்க முடியாது. சார் முயன்று கடந்த 5 வருடங்களாக நம்ம 7 பள்ளி தமிழ் குழந்தைகளும் நேரில் சென்று பார்த்து வருகிறார்கள். அது மிகவும் கிடைத்தற்கரிய ஒரு விஷயமே. அதற்கு செயலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமா, பைலட் ப்ராஜெக்ட், மீரா ப்ராஜெக்ட், டிங்கரிங் ஆய்வுக்கூடம் என்ற பல திட்டங்களின் மூலம் மாணவர்களுக்கு தரமான ஆர்வத்துடன் கூடிய கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இதன் மூலம் நல்ல கல்வி தேர்ச்சி விகிதத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். இவ்வாறு மாணவர்களின் உடல்நலம் மனநலம் பேணி சிறந்த கற்றலுக்கு வழிவகுத்த நம் நிர்வாகத்தினர் அடிக்கடி நம் பள்ளி பெற்றோர்களை சந்தித்து பேசவும் செய்கின்றார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் இன்று ஒரு நாள் போதாது. மொத்தத்தில் ஒரு குடும்ப தலைவன் எப்படி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்வார்களோ அதுபோல செயலர் மற்றும் தில்லி தமிழ் கல்விக் கழக உறுப்பினர்கள் அனைவரும் எத்தனை துன்பங்கள் தடைகள் வந்தாலும் அதனை தாங்களே தாங்கிக் கொண்டு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த துன்பமும் அனுபவிக்காதவாறு பார்த்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. சோதனையை சாதனையாக மாற்றி காட்டுபவர்கள் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் என ஒவ்வொருவருடைய நலனிலும் இந்த அமைப்பினர் அக்கறை காட்டுகின்றனர். இவ்வாறு பல தடைகளையும் தாண்டி நான் சாதனை படைத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் எனது மனைவி வள்ளிராஜு, மகன் ஆதித்யா ராஜு மற்றும் மகள் ஐஸ்வர்யா ராஜுவின் ஆதரவுதான் என்று செயலர் திரு ராஜு கூறுவது மிகையாகாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ஒரு பெண் வீட்டில் நல்ல வெளியில் நிலைமையில் வரணும்னா கணவனுடைய ஆதரவு தேவை. கணவன் நல்ல நிலைமையில் வரணும் அப்படின்னா மனைவியினுடைய ஆதரவு தேவை. அப்போ நம்ம 2 குடும்பத்தில் ஒற்றுமை இருந்து நம்மளால் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய முடியும். செயலர் இவ்வளவு செயலை எப்போ பாரு டிடிஏ அப்படின்னு இருக்காருன்னா அதற்கு அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் ஒத்துழைப்பு கிடைத்ததால் தான். எனவே அவர்களுக்கும் நம் தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தில்லி தமிழ் கல்விக் கழக செயலர் மற்றும் உறுப்பினர்களின் அயராத பணி மேன்மேலும் தொடர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Madam Usha, for that elaborate description of everything. Thank you so much. Now I request our special guest,
Mr. A. Neduncherian, IAS, Deputy Commissioner, EDMC, to talk to us. In fact, I think all of us are all agog to listen to him. Please, sir. I think there's a change. I would request Major General Surinder Pavmani, Sena Medal Additional Director General, Army Headquarters, Delhi, to talk to us first. Respected Mr. Nigerian IAS, Secretary DTA Mr. Raju, Maithili Madam, all guests present here. It's a matter of proud privilege that I could be present here. I am from the 1980 batch, Pusa Road of the school. And I'm not the first general of the Indian Army. Before me, there have been 6 generals from the Army from the school. 4 are from the Army, 2 from the Navy, and I'm the 7th. So it's a matter of privilege, but I'm the only serving general from the school. It has been a long journey because in the school, no one thought about the Army. Everyone would go for only the engineering or medical. So people thought there's something wrong with this person who's not opting to go for either. Though I qualified, but my love for the uniform and love for serving the nation was higher. And I consider it an honor that I could, from the school, which has given me everything, be of use to the nation and achieve the rank of a general of the Army. I'm also delighted that I got to know only yesterday morning regarding the inauguration of the school. Because of the current situation on the border, we really don't have time, and we don't spend much time at home either nowadays. So when I got to know, I did contact Mrs. Chitra, and then of course the entire team was there to guide me and get me to the place, and I had to ask my boss that I need to go. So he asked me, he says, where do you want to go tomorrow? I said, I want to go for the inauguration of the new branch of my school. He says, my blessings are also there. Today as I stand, at least about 40 classmates are live seeing this program. Right from United States, Germany, and of course all over Bangalore, Pune, and Chennai, there are people who are watching this show live. So a very happy occasion for everyone who belongs to the school. But just to tell you that I am the 3rd in my family from the same school. 2 of my elder brothers also were from the same school. One of my brothers in the US, I hope he is watching it. So there are a large number of people who have done very well for themselves, for the teachers who are there with us, who have given us the best education possible. And of course, I remember that not only have we been educated properly, but culturally we've been very rich, because we have heard Veena recitals in the prayers in the morning, also taken part in Sanskrit poetry competitions in Ramakrishna Mission, and I did take part in one, and the present and the prize I got was 4 big laddus. This was way back in the year 1978. I do not know whether they would give Cadbury chocolates today. But nonetheless, I'm proud that I'm gracing this occasion among people who are done so much for the school, and a large number of people who are here. And I'm sure that the school will do well for itself as the other schools have done, and will create a name for itself in the future. Thank you, God bless, and Jai Hind. Thank you very much, sir. Pavamani, sir, when you walked in with your uniform, you look so formidable.
it's such a matter of pride for us to think that one of the DTA students is here adorning the stage in this kind of a uniform. In fact, I'm going weak in the knees when I think about it. And he also said that many of his batchmates are watching this program live from different parts of the world. And at this juncture, I would like to add something else. Mrs. Padma Bandhopadhyay, the first woman Air Chief Marshal, is also a student of DTA. It again is such a matter of pride. Now I request our special chief guest, Mr. A. Neduncherian, IAS, Deputy Commissioner, EDMC, to talk to us. Thank you for having me here. I won't take much time. ரொம்ப நன்றி என்னை இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நேரமாக ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. ஸோ அதிக நேரம் எடுக்க விரும்பலை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவசர காரணமாக இங்கேருந்து சென்றுவிட்ட திரு ரங்கநாதன் சார் அவர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேஜர் ஜெனரல் சுரேந்திரன் பவமணி சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த டிடிஏவுடைய செயலர் ராஜு அவர்களுக்கும், மைதிலி மேடம் மற்றும் அவர் அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும், எனது முன்னே அமர்ந்திருக்கும் பெருமக்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். எல்லாம் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் நிறையலாம் ஏதோ பண்ணார் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. 20 வருஷமாக எனக்கு இந்த டிடிஏ ஸ்கூலோட, இந்த பர்டிகுலர் ஸ்கூலோட எனக்கு தொடர்பு இருக்குது. நான் 2000ஆவது ஆண்டு டிடிஏவில் இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு உதயகுமார் சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த டைமில் இந்த லேண்ட் அலாட் ஆனதுக்கான வேலை நடந்துச்சு. இதுக்கு முன்னே ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த லேண்ட் இருந்துச்சு, வேறு ஒரு லேண்ட் அலாட் ஆச்சு. ஆனால் அந்த லேண்டை எடுத்து அதை கட்டடம் கட்டி அதை இது பண்ண முடியாத விட்டுட்டாங்க நம்ம அமைப்பினர். அதனால் அது கேன்சல் ஆகிருச்சு. அது வேறு ஒரு தனியார் பள்ளிக்கு போயிடுச்சு. ஸோ வேறு எங்கே இடம் கிடைக்கணுன்னே நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் திருலோக்புரி, கல்யாண்புரி இவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எங்கே எடுத்து வரலான்னு பார்த்து நாங்கள் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்து, அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம். வேறு எங்கேயுமே இங்கே பக்கத்தில் இடம் இல்லை. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் இது 20 வருஷத்தினுடைய கனவு. அப்பையும் நான் இந்த பகுதியில் அதிகாரியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் அந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா டே டு டே அஃபேர்ஸில் எனக்கு தெரியும் அது என்ன நடந்துச்சுன்னு. அதுபோல் இப்போயும் நான் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு சில நடைமுறைகளை நான் சொல்லி ஆகணும். இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன வெஹிக்கிள் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணால் கூட எவ்வளோ சிரமம்னு சொல்லி ராஜு சொன்னார். நவம்பர் முதல் வாரத்தில் இல்லை 2வது வாரத்தில் நம்ம திறப்பு விழா வைக்கணும்னு சொன்னோடனே நிறைய வேலைகள் இருந்துச்சு. இது எப்படி செய்யணும்னு ஒரு பெரிய மலைப்பு இருந்தது. ஆனாலும் விடாமுயற்சியின் காரணமாக அந்த வேலையை நம்ம செஞ்சோம். நான் செஞ்சேன்னு இல்லை, அவங்க செஞ்சாங்க. என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதுக்கு ஒரு உதவிகரமாக இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த சொல்லுவாங்கல்ல, ராமர் பாலம் கட்டின போது அணிலும் போய் அங்கே கொஞ்சம் உதவி செஞ்சிச்சுன்னு, அதை போல் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு அனுமதி வாங்கணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இயலாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி அனுமதிகள்லாம் அந்தந்த டைமில் வாங்கி கொடுத்து அது இன்றைக்கி இந்த சிறப்பாக இந்த திறப்புழா நடப்பதற்கு உதவி செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் இப்படி இருக்குது, இதில் 5 மாடி இருக்குது, 37 அறைகள் இருக்குது. நான் சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிக்கிறாதீங்க. இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டிட்டு நம்ம சொல்கிறோம், பக்கத்தில் கூட்டு போய் காமிங்க. பக்கத்தில் தானே இருக்குது, கூட்டு போய் காமிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம ஊரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லுவாங்க கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாண்டி லேண்டு வாங்கியிருக்கோம், நீங்கள் வாங்க சுற்றி காமிக்கிறோம், இங்கே தான் ரோடு வரும், இங்கே தான் உங்களுக்கு ஸ்கூல் வரும்,
இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் வரும்னு இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்க்க கட்டடம் இவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடம் நிற்குது. ஸோ உள்ளே போய் காமிக்கிறதுக்கு ஒரு குழுவாக எடுத்துகிட்டு போய் காமிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம பார்க்குறத விட கேட்குறத விட பார்க்குறது ரொம்ப. ஆமாம், அது சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கூட்டம் குறையாமல் இருக்கும்போதே தெரியுது எனக்கு நீங்கள் கூட்டு போய் காமிப்பீங்கன்னு. நம்ம மேஜர் சென்ட்ரல் சார் சொன்னார், நிறைய பேர் வெளியில் இருந்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு. அதனால் என்னோடய ஸ்பீச்சை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கர்டைல் பண்ணிக்கிறேன், ரொம்ப ரெகுலேட்டடாக நான் பண்ணிக்கிறேன். இந்த பெருமைமிக்க 8வது ஸ்கூல், அந்த 8 காதில் கேட்கும்போதே எனக்கு மனசில் தோணுச்சு, இப்போ நம்ம இந்த 8ல் இருக்கோம், அடுத்து எந்த 8க்கு போகணும்னு சொல்லி. வாழ்க்கையில் 8 போகணுன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோமில்ல, நிறைய பாடல்கள்லாம் கேட்குறோமில்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து தமிழ் ஸ்கூலோட அமைப்பில் சொல்லும்போதோ இல்லை தமிழர் சங்கத்தில் சொல்லும்போதோ நான் சொல்கிறது, நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அது வந்து வேரியஸ் யூசேஜுக்கு இருக்கலாம். வந்து தமிழ்நாடு ஹவுஸ் மாதிரி ஒரு புது தமிழ்நாடு ஹவுஸ் வந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வரலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வரலாம், வேறு ஏதாவது கெஸ்ட் ஹவுசஸ் வரலாம். பட் நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஏன்னா லேண்டு வந்து ஸ்கேர்சிட்டி ஆகிட்டே போகுது. முடிஞ்ச அளவுக்கு அதை இப்பயே வாங்கி அதுக்கான நடைமுறைகள்லாம் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். முடியாதுன்ற ஒன்றும் கிடையாது. அதுக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கும் அரசாங்கத்துலேருந்து உதவி கேட்கலாம். நல்ல உள்ளவங்கள் யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ண. இந்த பள்ளி 8வதோடு நிற்காமல் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நமது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பெருமைமிக்க மனிதர்களாக மாற்றணும் என்பதில் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வச்சு இந்த இனிமையான விழாவிற்கு என்னை போன்ற சாமானியர்களையும் அழைத்து பெருமைப்படுத்திய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தாங்கள் இவ்வளவு பெரிய உதவிகளை எங்களுக்கு செய்துவிட்டு நான் ஒன்றுமே செய்யவில்லை, அணில் பாலம் கட்ட செய்தது போல என்று சொல்லிவிட்டீர்கள். இதுதான் உங்களுடைய பெருந்தன்மை. இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன், சொல்கிறேன். ஐயா அவர்களுடைய பெருந்தன்மைக்குன்னு இந்த ஒரு 2 மாதம் முன்னாடி 400 ட்ரக்கு குப்பை நம்ம பக்கத்தில் ஸ்கூலில் இருந்தது. ஐயா தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலம் 14 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த குப்பைகளை அகற்றியுள்ளார். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஐயா, உங்களினுடைய தொடர்ந்த உதவிகளுக்கு நன்றி. உங்களுடைய பெருந்தன்மைக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். உங்களின் பணி தொடர்ந்து எங்களுக்கு தேவை. நன்றி ஐயா. Sir, Nedancherian sir, your duties are not yet over. Nedancherian sir, your duties are not yet over. I call upon Mr. Sanjay to come onto the stage, and he will be honored by Thiru A. Nedancherian. Thank you, sir. Now I call upon Mr. Subramaniam. Mr. Subramaniam, who is to be honored once again by Nedancherian sir. As Mrs. Usha had already said, behind every successful man, there is a woman. And now at this juncture, I would like to call our secretary's wife, Mrs. Valli Raju, onto the stage, and their son, Aditya Raju. They will also be honored by Nedancherian sir.
மேடம் தொடர்ந்து நீங்கள் சார் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னையோட சாரோட வேலை முடியலை, உங்களை வாழ்த்திட்டோன்னு. இவர் 100 வயசு வரலையும் டிடிஏவுக்கு இதேமாரி வேலை செய்கிறதுக்கு வீட்டு வேலைக்கு அவரை கூப்பிடாம நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மேடம். இது எங்களுடைய வேண்டுகோள். ஆதித்யா, நீயும் அப்பாவுக்கு எல்லாம் உறுதுணையாக செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களுடைய தில்லி தமிழ் கல்விக் கழகம் மேலும் மேலும் உயரும். வெறும் ராஜி சாரோட வீட்டில் மட்டும் இல்லை, மற்ற தில்லி தமிழ் கல்விக் கழக உறுப்பினர்கள் வீட்டில் உள்ள அனைத்து மனைவிகளும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நன்றி உரை கூறும் நேரம். நன்றி உரை கூற வருமாறு மிஸ்ஸஸ் சோஃபி ஜேக்கப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். I feel extremely privileged to be standing here to thank you all. So first, let me start with the Chief Minister of Tamil Nadu, who was gracious enough, who was very helpful right from the beginning, Thiru Edappadi K. Palanisamy, the people of Tamil Nadu House, the technical staff, our special guest, Mr. A. Nedancherian, and although Major General Surinder Pavamani has already left, I would like to thank him also. Oh, I thought he was leaving. Oh, I saw him going. I didn't know he was back. With all his adornments, yes. And Mr. Ranganathan, I would like to thank all of you all for having come here. There are so many people who have set aside their schedules for the day just to be present over here. And it is absolutely an honor to have all of you here, and all of you have been so patient. Everybody has been adhering to the COVID norms, all in mass, maintaining social distancing, and everybody using sanitizers. Thank you so much for having come here and for having graced the occasion and made this a really memorable one. Thank you very much. இப்பொழுது நமது தில்லி தமிழ் கல்விக் கழக செயலர் திரு ராஜ் அவர்களை சக்கூர்பூரில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் மரியாதை செய்து கௌரவிக்க இருக்கிறார்கள். ஆதித்யா, உன்னையும் மேலே கூப்பிடுறாங்கப்பா, வாங்க. தில்லி தமிழ் கல்விக் கழக பெற்றோர்களின் சார்பில் மாலை அணிவிக்கப்படுகின்றது. அனைத்து பள்ளியினுடைய தில்லி தமிழ் கல்விக் கழக உறுப்பினர்கள் அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வரவும். அனைத்து உறுப்பினர்களும் மேடைக்கு வரவும். ஏன்னா நம்மளுடைய தில்லி தமிழ் கல்விக் கழக குடும்பம் என்பது மிகப்பெரிய குடும்பம். அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களையும் தனியாக அழைக்க முடியாது என்பதால் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இது எப்படிங்க மாட்டி சொல்றது எல்லாம் நான் விழுந்துருந்தேன். இது விழுந்துட்டு இது பிடிக்கிட்டு போயிருக்கு.
அடுத்ததாக தில்லி ஷக்கூர்பூரில் வாழும் மக்கள் அனைவரும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த மலர் மாலையை அணிவிக்க இருக்கின்றனர். ஷக்கூர்பூர் இ பிளாக்கில் உள்ளவர்கள் தன்னுடைய மரியாதையும் அன்பையும் செயலர் திரு ராஜ் அவர்களுக்கு உரித்தாக்குகின்றனர். And should be with national anthem. Yes, definitely. Yes, of course. Yes, yes. It's a humble request. Yes, yes, sir. Definitely. Sridhar and Vidya, could you please come on to the stage for the national anthem? I request all of you to rise to your feet for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे கிடையாது உங்களுக்கு Very well compared, very well spoken. சரியா இருந்தது. பயமா இருந்தது. எல்லா வார்த்தையும் மாறி A request to everybody to have lunch and then only go from here. Request to everybody to have lunch and then only move from here. Thank you.
ஸ்ரீகா ஜெய் ஸ்ரீ கணக்கான ஆதித்யா 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 ஒரு நிமிஷம்